அப்பாடா! ஒரு வழியா ஒரு செனத்தவளைய அதனுடைய உடலிலேயே அடிச்சு புதைச்சிருக்கிறாய்ங்க நம்மளுடைய மக்கள். இது மக்கள் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். இல்லன்னா இதுக்கு பின்னாடி இன்னொரு சதிச் செயலும் இருக்கலாம். அத நான் கடைசில சொல்றேன். எத பேசிட்டு இருக்கீங்க? தலையும் முறியல, வாலும் முறியல, செனத்தவளன்றீங்க, புதைச்சுட்டாய்ங்கன்றீங்க, புடலிலேயே அடிச்சுட்டாங்கன்றீங்க. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா எனக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ நான் ஏன் லேட்டா போடுறேன்? எல்லாருமே பேசிட்டாங்க. எதுக்காக நான் லேட்டா போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் இந்த நியூஸ பார்த்தேன். ஏன்னா நமக்கு கொஞ்சம் கடை வேலை இருந்ததுனால, கேம்ஸ் கடை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வேலை இருந்ததுனால நம்ம அங்க போயிட்டோம். நம்ம சோஷியல் மீடியா பக்கம் வரல. வந்தா ஒரு இன்பச் செய்தி. வந்த உடனே வந்து சர்க்கரை தான் சாப்பிட்டேன் நானு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்வீட் எடு கொண்டாடுன்ற மாதிரியான ஒரு செய்தி. டாக்டர் திவாகர் சாரி பிசியோதெரபிஸ்ட் திவாகர். ஐயோ அப்படி சொன்னாலும் பிசியோதெரபிஸ்ட்லாம் திட்டுறாங்க. நீங்க என்ன ஒரு பிசியோதெரபிஸ்ட்ன்ற பேர்ல ஒட்டுமொத்த பிசியோதெரபிஸ்டும் நீங்க வந்து திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்க கூட சில பேர் இருக்கிறாங்க. நம்ம திவாகர்னே சொல்லுவோம். அழகன தர்பூசணி திவாகர். திவாகருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளா அவன் எதை வச்சுக்கிட்டு எல்லாரையும் பேசிக்கிட்டு இருந்தானோ அதுலயே ஆப்பு வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம பெர்மனண்டா பிளாக் பண்ணியிருக்காங்க. அதாவது திவாகரை இன்ஸ்டாகிராம்ல இருந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படி நம்ம சொல்லலாம். எப்படி பேன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ரெண்டு வழி இருக்கணும். ஒன்று மக்களே நம்ம மக்களே வந்து இவனுடைய அட்ராசிட்டி தாங்க முடியாம ரிப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ரிப்போர்ட் பண்ணதின் காரணமாக எதுக்காக ஒரு ஐடி வந்து தொடர்ச்சியா ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து மெட்டாவுடைய நிறுவனம். ஸோ ஃபேஸ்புக்கோட கம்பைன் ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாமே சேர்ந்துட்டாங்க. ஸோ நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு ஐடி மேலே வந்து ஒரு 1000 2000 ரிப்போர்ட்ஸ் வருதுன்னா அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அவங்க டீம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பார்ப்பாங்க எதுக்காக இந்த ஐடி வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க, என்ன பிரச்சனை, என்ன கேட்டகரியில் வந்து ரிப்போர்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக அந்த ஐடி இருக்குது அப்படின்னா உடனடியாக என்ன பண்ணிடுவாங்க, நீங்கள் இன்ஸ்டாகிராம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து நீங்கள் மீறிட்டீங்க, அதனால உங்களை நாங்கள் தடை செய்கிறோம், பேன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஐடியை தூக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை திவாகருக்கு நடந்திருக்கணும். ரிப்போர்ட் பண்ற அளவுக்கு திவாகர் என்ன பண்ணாரு அப்படின்னு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். அதை நான் சொல்றேன். ரெண்டாவது வழி என்ன இருக்கலாம் அப்படின்னா, தொடர்ச்சியா இப்ப வந்து திவாகர் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால, ஏன்னா அவரு யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காப்புல, சம்பந்தமே இல்லாம வரும் அதுக்கெல்லாம். திவாகரே என்ன பண்ணிருக்கலாம், ஐடியை வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டு இல்ல ஐடியை வந்து டெலீட் பண்ணிட்டு வேணாம் நம்ம கொஞ்ச நாளைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பக்கம் வர வேணாம். ஏன்னா இப்போ சமீபத்தில் கேஸ்ட் பற்றிலாம் வந்து நிறையா பேசி சிக்கலில் மாட்டியிருக்கிறாப்புல. அதனால கொஞ்சம் நம்ம வந்து இன்ஸ்டாகிராமை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணியிருக்கலாம், அவர் மேலே ஷக்கிலா அவர்களும் அகமது மீரான் அவர்களும் கம்பைண்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக திவாகர் வந்து அலர்ட் ஆகி அவரே கூட அந்த ஐடி என்ன பண்ணியிருக்கலாம், டெலீட் பண்ணியிருக்கலாம். இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படி இருந்தாலும் அந்த தவளை வாயன் பயந்துட்டான். இல்லைன்னா மக்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணி சேனலை தூக்கிட்டாங்க. இனிமே திவாகரால ஒரு விஷயத்த பேச முடியாது. வெளியில என்ன பேச முடியாது, அவ்வளோ பேர் என்னை பாராட்டுறாங்க, அத்தனை பேர் என்னை கமெண்ட் பண்றாங்க, நீங்க நட்டிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்றாங்க, நீங்க தான் அடுத்த சிவாஜின்னு சொல்றாங்க, நீங்க தான் அடுத்த எம்ஜிஆர் சொல்றாங்க. எம்ஜிஆர் பேர்லாம் அந்த யூஸ் பண்ணல. ஏன்னா எம்ஜிஆர் நம்ம உஷாரா எம்ஜிஆர் பேர் எடுக்கல, விஜய் பேர் எடுக்கல, அஜித் பேர் எடுக்கல. ஏன்னா தலைக்கும் தளபதிக்கும் ரசிகர்கள் அதிகம், பொழந்துருவாங்க. அது இல்லாமல் இப்போ விஜய் அரசியலுக்கும் போயிட்டாரு, வச்சு வெளுத்து விட்டுருவாங்க. எம்ஜிஆர் அவர்கள் ஏற்கனவே அரசியல்ல பெரும் புள்ளி. ஸோ அவர் அரசியல் ஏகப்பட்ட ரசிகர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருக்கிறாங்க. ஸோ கட்சி சார்ந்து இவரை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த 3 பேரை தொடர ஸோ மற்றவங்க எல்லாருமே இவர் இழுத்து வச்சு பேசிட்டு இருந்தாரு. இனிமேல் அந்த மாதிரி பேச முடியாது. ஏன்னா அந்த மக்கள் பண்ணாங்க, இந்த மக்கள் சொன்னாங்கன்னு பேச முடியாது. ஏன்னா ரிப்போர்ட் அடிச்சிருக்கிறதே மக்கள் தான். ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரி, இது ஒன்றா, இது ஒரு நல்ல விஷயம். இப்போ என்ன இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே திவாகர் வந்து இந்த டிக்டாக் இருந்த காலங்களில் உருவான பீஸுக்கு தான் இதுங்கெல்லாம். சரியா, திவாகரை எதுக்காக ரிப்போர்ட் பண்ணாங்க எல்லாரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஜிபி முத்து அவர்களை பற்றி அவருடைய கேஸ்ட்டை வந்து மென்ஷன் பண்ணி லோ கேஸ்ட்டு அப்படின்னு பேசியிருந்தாரு. அப்புறம் கவின் அப்படிங்கிற ஒரு பிரதருடைய ஆணவ படுகொலையை ஆதரிச்சு பேசியிருந்தா இந்த காட்டுக்குரங்கு. என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா, கொலை பண்ணவன் சுர்ஜித் அப்படிங்கிற அந்த ஒரு கொலையாளி, கொலகாரன், அவன் வந்து நம்மளுடைய முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான், அவருக்கும் ஒரு லைஃப் இருக்கு. இப்போ கவின் வந்து அவங்க அப்பா அம்மா பேசி கேட்டிருக்கலாம், வீட்டில் பேசி வீட்டில் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அதாவது சாதி மாறி நீங்க காதல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தற்கூரித்தனமா பேசியிருந்தான் இந்த படிச்ச
முட்டாள் திவாகர். இதுக்காக போட்டு அடி அடி நடிச்சாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கடைசியில் வந்து இப்போ ஐடியே போயிடுச்சு. இப்போ என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல 2வது பாசிபிலிட்டி ஒன்று இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. திவாகரே வந்து அவருடைய ஐடியை வந்து டெலீட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா இல்லையா? அது எதனால் எனக்கு தோணுச்சுன்னா, சம்மந்தமே இல்லாமல் யூடியூப்பில் அவருடைய யூடியூப்பில் பெருசாக சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே கிடையாது. ஒரு 6000 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. யூடியூப்ல அவருக்கு வந்து ஷார்ட்ஸ் மட்டும் தான் வியூஸ் போய்கிட்டு இருக்கு. ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாரு. நேற்று தான் இந்த சம்பவம்லாம் நடந்திருக்கு. இந்த பேன் பண்ணது எல்லாமே நேற்று தான் நடந்திருக்கு. சம்பந்தமே இல்லாமல் அதை பற்றி எதுவுமே பேசல. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் இதுவாயிடுச்சு அதுவாயிடுச்சு அதை பற்றிலாம் எதுவுமே பேசாமல் ஒரு வீடியோ போட்டிருக்கான். ஸ்டெத்தஸ்கோப்போட ஃபிசியோதெரபிஸ்ட் எதுக்குடா ஸ்டெத்தஸ்கோப் எனக்கு புரியல. டாக்டர்ஸே இப்பெல்லாம் வந்து அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு ஒரிஜினல் டாக்டரே வீடியோவில் ஸ்டெத்தஸ்கோப்போட வந்து பேசுறது கிடையாது. இவன் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஒரு கோட் ஒயிட் கோட் மாட்டிக்கிட்டு கழுத்தில் வந்து ஸ்டெத்தஸ்கோப் போட்டு ஒரு வீடியோ போட்டுறான். சம்மந்தமே இல்லாமல் கன்சீவாக இருக்கவங்க என்ன பண்ணணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பேசி ஒரு வீடியோ போட்டிருக்கான். இப்போது எனக்கு இங்கே எங்கே சந்தேகம் வருதுன்னா, மக்களாக ரிப்போர்ட் பண்ணி மக்களாக ரிப்போர்ட் பண்ணி அவருடைய ஐடி வந்து போயிருந்தால், ரிப்போர்ட் ஆகி பேன் பண்ணியிருந்தா அதை பற்றி திவாகர் எங்கேயாச்சும் பேசியிருப்பாப்புல. இந்த மாதிரி வந்து சதி செஞ்சுட்டாங்க. இவர் வந்து மக்கள்னு சொல்ல மாட்டார், இவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க நான் வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்கன்னு நிச்சயமாக வீடியோ போட்டிருப்பாரா போட்டிருக்க மாட்டாரா? சரி, இவனுக்கு போய் மரியாதை கொடுக்குற மாதிரி போட்டிருப்பானா மாட்டானா? போட்டிருப்பான். ஆனால் தன்னுடைய ஐடி பேன் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வாயை கூட திறக்காம அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாம சம்பந்தமே இல்லாத வேற ஒரு கண்டென்ட்டை போடுறாரு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் திவாகரே அதை பண்ணியிருக்கலாம் இல்லையா? தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் திவாகர். கோமாளித்தனம் பண்ணாப்புல மக்கள் ஆதரிச்சாங்க. ஓகே, பார்க்க கொஞ்சம் காமெடியா இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சாங்க. வளர்ந்தாப்புல சினிமாவுக்கு போனாரு. ஒரு 5 படத்துல ஏதோ ஒரு ரோல் பண்ணாரு. அதை வச்சுக்கிட்டு சாத்திக்கிட்டு இருந்திருக்கணும். ஆனா அப்படி பண்ணாம நான் நடிப்பு அரக்கன், நான் தான் அது, நான் தான் இது, என்னுடைய சீனை பார்த்து சூர்யா படத்தில் ரீமேக் பண்ணியிருக்காங்க, அது இது இது என்னென்னமோ சாந்தனு சொன்னது, அவங்க அப்பா பாக்கியராஜ் அவர்களை பற்றி பேசினது, இப்படி எல்லையை தாண்டி பேசியிருக்கிறாப்புல. பேசி பேசி பேசியே ஒருத்தன் அழிஞ்சிருக்கான் அப்படின்னா திவாகர் தான். திவாகர் ஒரு மனுஷன் அழிகிறாப்புல, அதை நீங்கள் வந்து ஒரு விஷயமா சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆணவத்தில் ஆடினீங்கன்னா இதுதான் நிலைமை. யாராக இருந்தாலும் இதை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஐடியா திவாகர் டெலீட் பண்ணியிருந்தாலும் இல்லை ரிப்போர்ட் ஆகி இன்ஸ்டாகிராமே பேன் பண்ணியிருந்தாலுமே இது ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு ஓவராக தலகணத்தில் ஆடினீங்கன்னா இதுதான் நிலைமை. ஸோ அடுத்து என்னென்ன வழிகள்லாம் அண்ணன் வருவார்? இருக்கவே இருக்குது யூடியூப்பு, ஃபேஸ்புக்கில் அவருக்கு ஒரு பேஜ் இருக்குதாமா. ஸோ இதில் வந்து அவன் அலப்பறை பண்ண போகிறான். பட் அந்த அளவுக்கு அதில் வந்து மக்கள் வந்து இனிமேல் திவாகரை தேட மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா கமெண்ட் செக்ஷனை படித்தாலுமே எல்லாருமே வந்து இந்த சேனலை ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட பாசிட்டிவாக ஒரு கமெண்ட் கூட திவாகருக்கு வந்ததில்லை. ஆனால் எல்லாமே தனக்கு பாசிட்டிவாக வர்றதா ஒரு கற்பனை. நிஜமாவே திவாகர் வந்து ஒரு கற்பனை உலகத்தில் தான் இருக்கிறாரு. அன்லஸ் அன்டில் அந்த நாள் வந்து பைத்தியமா இல்லைனா தனக்கு எல்லாமே பாசிட்டிவான கிரெடிட் மட்டும்தான் வருது அப்படிங்கிறத வந்து அவர் ஸ்ட்ராங்காக நம்புறாரு, ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு லைட்டாக மென்டல் இஷ்யூஸ் எதனா அவருக்கு இருக்கலாம், பார்ப்போம். ஸோ இதோட சேர்த்து இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1st வீக்கில் பிக் பாஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அஃபிஷியலாகவே ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ விஜய் டிவி சிஇஓ வந்து ஒரு ஷோவில் பேசியிருக்காங்க. அண்ட் அவர் விஜய் சேதுபதி அவர்கள் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத ஆணித்தரமாக அதில் வந்து சொல்லிட்டாரு. ஸோ ஹோஸ்ட்டை மாற்றுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லை, விஜய் சேதுபதி தான். அண்ட் அக்டோபர் பிக் பாஸ் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ நம்மளும் ஆரம்பிக்கலாமா நம்மளுடைய வழக்கமான வேட்டையை? இந்த முறை யார் வராங்க, எப்படிப்பட்ட ஆட்கள் வராங்க, ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்கள் என்ன, அதில் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கா இல்லையா, இந்த ஒரு பர்சனை நம்ம வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகலாமா வேணாமா, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு. ஒன்று ஒன்றா பேசுவோம். ஸோ யாரை ஆதரிக்க போகிறோம், யாரை எதிர்க்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட சேர்ந்து தான் நான் இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து பயணிக்க போகிறேன். ஸோ உங்களுடைய ஆதரவு எப்பயும் போல் கடந்த 3 சீசனாக எப்படி ஆதரவு இருக்கோ அதே மாதிரியான ஆதரவு இந்த சீசனுக்கும் இருக்கணும் அப்படின்றத வந்து நான் கேட்டுக்கிறேன். ஸோ திவாகருடைய ஐடி வந்து பேன் ஆனதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன? அவர் பண்ணியிருப்பாரா இல்லை மக்கள் பண்ணியிருப்பாங்களா? எப்படி இருந்தாலும் ஓவராலாக வந்து பயந்துட்டான். அந்த பயம்
பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? திவாகர் இனிமே அடக்கி வாசிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.